கம கமன்னு ஒரு மல்லி பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் வாங்க செய்யலாம். பாதி கட்டளவுக்கு கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு பெரிய இஞ்சி துண்டு வந்து நல்லா தோல்லாம் சீவி சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு நல்லா தோல் உரிக்காமலே போட்டுக்கலாம். 2 போல் தக்காளி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு 4 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 போல் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ ஏற்கனவே வந்து என்னோடய சேனல்லே இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூனும் காஷ்மீர் ரெட் சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மூக்கடலை ஒரு கப் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது. போல் கல் உப்பு போட்டுக்கலாம். மூக்கல்ல வேக வச்சு தண்ணியே ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்ச போதும் இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. நெய் கொஞ்சம் போல் ஊற்றி நல்லா மூடி போட்டுற வேண்டியதான். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து அது கம்மன்னு இருக்குங்க. இந்த மல்லி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய்.